வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையில் அமைந்துள்ள கவீஸ்வரர் என்று அழைக்கப்படும் குகை ஈஸ்வரர் திருக்கோவிலைத்தான். கவி என்றால் குகை என்றும், குகை ஈஸ்வரரையே கவீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு சங்கு சத்தம் கேட்பதாக கூறுகிறார்கள் பக்தர்கள். கருமலை சித்தரே இரவு 12 மணிக்கு குகை ஈஸ்வரரை வழிபடுவதாகவும் கூறுகிறார்கள். குகக்கோவிலை சுற்றிலும் அழகிய திருக்குளம் அமைந்திருக்கிறது. கருமலையின் மீது கிருஷ்ணதேவராயரின் கோட்டை அமைந்திருந்ததாகவும், கோட்டையிலிருந்து மழைக்காலத்தில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இந்த குளத்தில் முற்காலத்தில் கிடைத்ததாகவும் கூறுகிறார்கள். கிருஷ்ணன் கிரி என்பதே கிருஷ்ணகிரி என்று ஆனது. கிருஷ்ணன் கருமையானவன் என்பதால் இந்த மலை கருமலை என்று அழைக்கப்பட்டது. இந்த கிருஷ்ணகிரி மலையடி வாரத்தில் அமைந்துள்ள கோவில் வாசலில் கருமலை சித்தர் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. இந்த கருமலை சித்தர் கௌதம முனிவரின் சீடர் என்று கூறுகிறார்கள். கருமலை அடிவாரத்தில் தவம் புரிந்ததால் இவர் கருமலை சித்தர் என்றே அழைக்கப்பட்டார் என்றும், இவருடைய வரலாறு குறித்து பெரிதாக எதுவும் தெரியவில்லை என்றும் கூறுகிறார்கள். இந்த கருமலை அடிவாரத்தில் வசித்து இங்கேயே வாழ்ந்து இந்த குகை கோவிலுக்குள் தவழ்ந்து உள்ளே சென்று குகைக்குள் அமைந்திருக்கும் சிவபெருமானையும் அம்பிகையையும் நந்தியையும் வழிபட்டு இங்கேயே ஜீவசமாதி அடைந்தார் என்று கூறுகிறார்கள் பக்தர்கள். பக்தர்கள் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றும் சக்தி கொண்டவர் என்றும் கூறுகிறார்கள். இந்த திருக்கோவில் கண்டறியப்பட்டதே ஒரு அமானுஷ்யத்தால் தான் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த கருமலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோவில் இருப்பதே ஊர் மக்களுக்கு தெரியாதாம். ஆனால் தினந்தோறும் இரவு 12 மணிக்கு கேட்கும் பூஜை சத்தம், சங்கு சத்தத்தை வைத்து அங்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த குகைக்குள் இருந்து சத்தம் வந்ததை கண்டறிந்து இருக்கிறார்கள். குகைக்குள் நுழைந்து செல்ல முதலில் பாதை எதுவும் கிடையாது. கருமலை சித்தர் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக தவழ்ந்துதான் உள்ளே சென்று பூஜித்து திரும்பி வந்திருக்கிறார். சித்தி அடைந்த அவருடைய உடலை வெளியே எடுத்து வருவதற்காகத்தான் புதிய வாயில்கள் அமைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். தற்போது ஒரு சிறிய நுழைவு வாயிலும் ஒரு பெரிய நுழைவு வாயிலும் என 2 நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கருமலை சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட இந்த குகை கோயில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாரம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுவதாகவும் கூறுகிறார்கள். கருமலை சித்தரின் ஜீவ சமாதி அருகே அமர்ந்து தியானித்து வேண்டிக் கொண்ட வேண்டுதல்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று அசரீரி ஒலிப்பதாகவும் கூறுகிறார்கள் பக்தர்கள். எத்தனை பெரிய கோவிலாக தற்போது நவீனமடைந்திருந்தாலும் கோவிலுக்குள் அமைந்துள்ள வற்றாத அழகிய சிறிய கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் நீர்தான் கோவிலின் திருப்பணிகள் அனைத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதுவே ஈசனின் கட்டளை என்றும் கூறுகிறார்கள். அமாவாசை, பௌர்ணமி இரவுகளில் இன்றும் சங்கு சத்தம் கேட்பதாகவும் கூறுகிறார்கள். சித்து வேலைகள் புரிந்து சிவனே கதி என்று திரிந்த சித்தர்களின் கோவில்களை காண்பதே அரிது. ஆனால் இந்த மலையடிவாரத்தின் சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜித்து இங்கேயே ஜீவசமாதி அடைந்து இன்று வரை அம்பாள், சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிக் கொண்டு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வரும் கருமலை சித்தர் கோவிலை தரிசித்து உள்ளம் குளிர்ந்தோம். என்ன உறவுகளே, கருமலை சித்தர் ஜீவசமாதியையும் கவீஸ்வரர் திருக்கோவிலையும் தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. நன்றி, வணக்கம்.